பாருங்க அந்த குழந்தை அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற குழந்தையெல்லாம் திருத்தாதீங்க, இதெல்லாம் திருத்தக்கூடாது. உண்மையை சொல்றாங்க, இதை திருத்தாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் திருத்தக்கூடாது. விடுங்க. லாங் கேப் விட்டதுக்கு அப்புறம் 7 வருஷம் ஆல்மோஸ்ட். ஆமா 86ல மிஸ்டர் பாரத். ஆமா. அப்புறம் ஒரு முதுகுல வந்து ஹஞ்ச் பேக் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, நீங்க வந்து அவரு இந்த மாதிரிலாம் திட்டாம எனக்கு அப்படியே ஃபிளாஷ் கட் ஓடுது. நீங்க டைரக்டர்கிட்ட பேசுங்கப்பா, ரொம்ப இதுவா எடுக்க வேணாம். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா திருவண்ணாமலைக்கு போனோன்னு. அது சுந்தரமூர்த்தி சார் அவரெல்லாம் நல்லா பேசுவார் இல்லைங்களா பிராங்கா. ஏன்னா அவரெல்லாம் அதனால அவர் சொல்லியிருக்காரு. நடிப்பையும் நம்ம ஏதாவது சொல்லிட்டா இந்த பையன் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா, அம்மா நீங்க இல்லம்மா இனிமே 2 சீன்ல நீங்க இல்ல இவருக்கு பதில் இவர் நடிப்பாரு போட்டுருவாங்க. முன்னாடி ஆட்சிமா உட்காந்துருக்காங்க எல்லாம் பின்ன வரிசையில். என்ன மட்டும் கூப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்மள கூப்பிடவே இல்லை. ரகுவரன் பேசுறாங்களேன்னு நான் உடனே ரொம்ப லாஜிக்கா பேசுறேன். ஏங்க ரகுவரன் எல்லாம் பேசுறாரு, அவரெல்லாம் விட்டீங்களா, அவரெல்லாம் தலைவர் போட்டு அடிக்கிறாருல்ல, இன்னும் அடிக்கலையே. அதாவது அவரு தனிப்பட்ட முறையில பாராட்டணும்னு அவருக்கு தோணி இருக்கு பாருங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு படையப்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்புறம் அந்த ரவுண்ட் ட்ராலி போட்டு உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி கொடுத்துட்டாரு. அவர் இதெல்லாம் பண்ண அப்பதான் நினைச்சேன், இதுக்கு மேல யாராவது நமக்கு அவார்டு கொடுக்கணுமா, இதுதான் அவார்டு. ஏன்னா இமீடியட் ரியாக்ஷன் வந்து அதுவும் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். அவரை நான் திட்டுற மாதிரி நினைக்கிறேன். இது சும்மா டே அப்படின்னாவே கோச்சுக்கிறாங்க ஆர்டிஸ்ட் இப்பெல்லாம். ஏன் டேன்னு கூப்பிடுறாங்க, என் பேர் சொல்லி கூப்பிடலாமா, அவங்க சேகர்னு கூப்பிட சொல்லுங்க, என் பேர் அதானே அதை சொல்ல கூப்பிட சொல்லுங்க. டே என்ன எப்பா அவங்க போட்டிப்பா உனக்குன்னு சொன்னாவே கோச்சுக்கிறாங்க சார். இட் இஸ் ஹேப்பனிங். கேர்ஃபுல்லா நடிப்பையும் நம்ம ஏதாவது சொல்லிட்டா இந்த பையன் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா, அம்மா நீங்க இல்லம்மா இனிமே 2 சீன்ல நீங்க இல்ல இவருக்கு பதில் இவர் நடிப்பாருன்னு போட்டுருவாங்க. அவ்வளோ பயமா இருக்குது இப்போ ஆர்டிஸ்டோட நடிக்கிறதுக்கு. ஆனா அவர் எவ்வளவு பெரிய இது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலைங்க சார். என்ன நடந்ததோ அதை நான் சொல்றேன். அவ்வளவு சந்தோஷமா இதுக்கு மேல அவார்டு வேணும். அவார்டு கொடுக்கறவங்க கூட படத்தை தான் பாக்குறாங்க, நேரிலே பார்த்து சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு சார். அந்த படமும் முடிஞ்சு 100 days இல்ல 200 நாள் 100 days தான் ஃபங்க்ஷன் வச்சாங்க எங்க அம்பாசப்பல்ல 204 நாள். ஓ அப்ப வந்து மோகன் பாபு சார் ஏதோ ஆக்சிடென்ட்னால எல்லாருமே ஒரு இருந்தாங்க. அதனால பாலச்சந்தர் சார் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து வச்சுட்டாங்க. நானே எங்க அம்மா உட்காந்துட்டு இருக்கோம், முன்னாடி ஆச்சிமா உட்காந்துருக்காங்க, எல்லாம் பின்ன வரிசையில். என்ன மட்டும் கூப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது நம்மளை கூப்பிடவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அந்த படம் ரிலீஸ் ஆகி நான் திண்டுக்கல்ல இருந்து வரும்போது ஒருத்தர் ரயில்வே ட்ராக்ல போய் படுத்துட்டான். அப்போ பேர்ல் சிட்டி வந்து 11 மணிக்கு திண்டுக்கல்ல. நான் கொடைக்கானல்ல இருந்து வந்து பேர்ல் சிட்டிக்கு வெயிட் பண்ண வந்தோடனே நம்ம வந்தோடனே பர்த் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுல தான் இருப்போம். ஏன்னா 11 மணிக்கு ஏறும் போதே பேக் எல்லாம் தூக்கி போட்டு அம்மா ஏறுங்கம்மா இதாம்மா இதுதான் கரெக்ட், நீங்க இங்க உட்காருங்க, மேல ஒண்ணு நம்ம சைட்ல இருக்கிறது கேட்டு வாங்குவோம். இந்த இது போகும்போது டிடிஆர் வந்து மேடம் ஒரு நிமிஷம் வாங்கணும்னு, ஆஹா நம்ம டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகல, அந்த ஒரு கார்டு தானே இருக்கும். ஐயோ இது கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட் போல இருக்கு சார், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். இல்லை வாங்க மேடம் கொஞ்சம் வெளியில வாங்கலாம். இல்லை இது கன்ஃபார்ம், அதெல்லாம் கன்ஃபார்ம் தான் நீங்க வாங்கணும்னு ஒரு ஜனமே நிற்குதுங்க சார். அந்த வழி நம்ம ஏறுவோம் இல்லைங்களா ட்ரெயின், இவ்வளோ கூட்டம்னு மூவி கத்துறா. நீங்க இருங்க மேடம், நீங்க இப்படியே இருங்க, நான் முன்னாடி நின்னுக்கிறேன், நீங்க இப்படியே இருங்க. ஏன் சார் நீ முதல்ல மன்னிப்பு கையிலே அது இது முகரே அப்படி இப்படி என்ன முகரை பார்த்து குத்தணுன்றானது, என்ன நடக்குதுயா, நம்ம என்னையா தப்பு பண்ணோம் அப்படின்னு. நீ மன்னிப்பு கேட்க அம்மா நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கம்மா.
எதுக்கு சார் என்னன்னே ரீசன் தெரியாம மன்னிப்பு இல்லம்மா ஒருத்தர் பார்த்துருக்காரு, நீங்க மன்னிப்பு கேட்டாதான் எந்திரிப்போம், இல்லைன்னா எந்திரிக்க மாட்டேன். எதுக்குன்னு சொல்ல அருணாச்சலத்துல தலைவர் என்ன கேள்வி கேட்டா, அனாதை பயிலா எங்க தலைவர் அடி அதாவது வெட்டிடுவாங்க போல இருக்கு, கத்தி கித்தி இருந்தா. ஏங்க ரகுவரன் சார், ரகுவரன் குத்துறாருல உன்னை குத்துக்கல, ரகுவரன் எல்லாம் பேசுறாங்களேன்னு நான் உடனே ரொம்ப லாஜிக்கா பேசுறேன். ஏங்க ரகுவரன் எல்லாம் பேசுறாரு, அவரெல்லாம் விட்டீங்களா, அவரெல்லாம் தலைவர் போட்டு அடிக்கிறாருல, இன்னும் ஒன்றும் அடிக்கலையே, இந்த தலைவர் அடிக்கலைங்கிறது உங்களுக்கு கஷ்டமாங்க. சரி மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே வந்து தலைவர் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், தப்பு தான், நடிப்பா இருந்தா கூட எங்க தலைவரை நீ பேசக்கூடாது அப்படிலாம். சரி இனிமே பேச மாட்டேன், மன்னிப்பு கேட்டாங்க. அது எந்த வரைக்கும் அவன் எந்திரிச்சு ஓடி வந்ததுக்கு அப்புறம் அவனும் பார்த்து சமாதானத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் ட்ரெயின் மூவ். இந்த ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுங்களா. இது நிறைய பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு, இந்த மாதிரி ட்ரெயினை நிறுத்தி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு. இவர் அதெல்லாம் மனசுல வச்சுருந்து எனக்கு ஷீல்டு கொடுக்கல போல இருக்குன்னு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க, எனக்கு கொடுக்கலன்னு உட்காந்து அழுவேன். நம்ம போயிடலாமா, மெதுவா போயிடலாமா, எனக்கு எல்லாம் கடைசி வரலாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்க. சார் பேசுறாரு, சார் பேசின உடனே நம்ம சேரன் சாருக்கு செயின் போட்டார். அந்த முரளி ஆக்ட் பண்ணாருங்களே ஒரு படம், இந்த சிலையெல்லாம் பண்ண வெற்றி கொடி கட்டு, வெற்றி கொடி கட்டு இல்ல, தஞ்சாவூர் போர்க்காலம். ஏன்னா இதெல்லாம் வந்து பசுமரத்தாணி போல என் மனசுல இருக்கிற ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு நான் இருந்தேன்னா திருப்பி இன்டர்வியூ நீங்க எடுப்பீங்க, நான் இதே மேட்ரு இப்படியே சொல்வேன் பாருங்க. இதெல்லாம் அப்படி பதிஞ்ச ஒரு விஷயங்கள் எனக்கு. பொற்கொடி என்ன பொற்காலத்துக்காக சேரன் கூப்பிட்டு இவர் செயின் கொடுக்குறாரு. அப்போ அப்படியே உட்கார்ந்து இருந்தேன், அழுகிறேன். அம்மா எப்படி போறோம், பின்னாடி ஜனங்களா இருக்கு, அதுவும் ரசிகர்கள் வேற, அது சின்ன ஆடிட்டோரியம் வேற இல்ல, இப்படியே உட்காந்து எப்படி போறதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு. இந்த படத்துல வடிவுக்கரசி நாங்க இப்படி பார்த்தேன், என்ன சொல்ல போறாரு தெரியலையே, இப்ப சொல்லும் போது கூட சிலுக்குது எனக்கு உடம்பெல்லாம். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிறப்பா நடிச்சாங்கன்னு சார் சொன்னா, அதனால என்னோட சார்பா அவங்களுக்கு இந்த செயின் கொடுக்கணும்னு இப்படி எடுத்தாரு. 2 எட்டுல அவர் கூப்பிட கூட இல்லைங்க, 2 எட்டுல போயிட்டேன் ஸ்டேஜ். இப்படியே இப்படியே நிக்கிறேன் நான். என்னன்னா அப்படியே ஸ்டேஜ்ல இப்படி பிடிச்சிட்டு எனக்கு அந்த ஸ்டில்லாம் கிடைச்சா எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சி அந்த செயினை கொடுத்தாரு. அதாவது அவரு தனிப்பட்ட முறையில பாராட்டணும்னு அவருக்கு தோணி இருக்கு பாருங்க, இல்லைங்களா. அந்த அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு படையப்பாலாம் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு. எனக்கு செயின் கொடுத்து பாராட்டணும்னா அப்பா இனிமே யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. இல்லைன்னா போற இடமெல்லாம் பேசி திட்டு அடி வாங்காத குறைதான் அந்த அந்த படம் எனக்கு அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் இம்மீடியட்டா அவங்க வந்து படையப்பா ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, சிவாஜி சார் நடிக்கிறாரு, இதுல நீங்க வந்து பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுவீங்க அப்படின்னு. நம்ம வந்து ஓ சரி அவருக்கு அம்மாவா தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. தேனைப்பன் சார் வந்து அதுல ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டா சொல்றேன். எனக்கு வந்து பேசப்பட்ட சம்பளம் வந்து அந்த கேரக்டருக்கு பேசப்பட்டது சம்பளம், அதுல எதையுமே குறைக்கல அவங்க. என் கேரக்டர் மட்டும் குறைஞ்சது. ரவிக்குமார் சார் தான் டைரக்டரு. அப்ப வந்து பாசிட்டிவ் தான்மா, அமைதியா இருப்பீங்க, இதுல வந்து சௌந்தர்யாவுக்கு நீங்க அம்மாவா நடிக்கிறீங்கன்னு. சரி ஓகே, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க நின்று வெண்சாமரம் வீசினா கூட நாலு சார் பக்கத்துல நிக்கணும், மாமியார் ஆயிட்டோம் அவ்வளவுதான். அதுலயும் வந்து எங்களை கூட்டிட்டு போவாரு, லக்ஷ்மி அம்மா வந்து கூட்டிட்டு போறது போதும். அவரோட படத்துல நம்ம ஒரு ஓரத்துல இருந்தா கூட அதே திருப்தி. ஆனா பட் அதுவும் வந்து சாரோட கன்சர்ன்ல தான் பண்ணாங்க, அண்ணாமலை அந்த இதுதான் பண்ணாங்க. ஒரு பைசா எனக்கு கம்மி பண்ணலைங்க அவங்க. நாகராஜ் சார் தான் பார்த்தாரு, அதை ப்ரொடக்ஷன் பார்த்தாரு. அவர் கேட்டாரு, என்ன நீங்க அப்பப்ப வாங்கிக்கிறீங்க? இல்ல சார், நான் படம் முடிஞ்சு எல்லாமே சேர்த்து அப்புறமா வாங்கிக்கிறேன், வெறும் 25,000 ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் மட்டும் வாங்கினேன், பேலன்ஸ் எல்லாம் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு. அதே மாதிரி அவங்க வச்சிருந்து அப்புறம் கர்நாடகா பேங்க்ல எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கொடுத்தாங்க. என் பாப்பா பேருக்கு, என் தங்கச்சி பேருக்கு, அம்மா பேருக்கு. ஏன்னா அவங்க தெரியும் அவருக்கு. ஏன்னா அருணாச்சலம் முடிஞ்ச கையோட அவங்க வீட்டுக்கு வர வச்சாரு. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு போய்
நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவர் கூட எல்லாம் உட்காந்து ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்குதா அதெல்லாம் எனக்கு தெரியல, இப்போ நமக்கு தெரியல ஒன்றும். ஆனால் மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனால் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்க. சும்மா இதெல்லாம் நம்மளை பெருசாக பேசிட்டாரு, நம்மளை புகழ்ந்து பேசியிருக்காரு, அதனால நான் போயிட்டு அந்த டிஸ்டர்பன்ஸை நான் எப்பவுமே வச்சுக்க மாட்டேன். அவர் மனசுல அந்த பீரியட்ல நான் இருந்தேங்கிறது பெரிய விஷயம், பெரிய பாக்கியம் எனக்கு. அந்த பாக்கியம் கிடைச்சது. அவர் வீட்டுக்கு போனோம், வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு படையப்பாவும் முடிஞ்சுது. படையப்பா முடிஞ்சு நமக்கு வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல கமல் சார் தான் எனக்கெல்லாம் ஷீல்டு கொடுத்தாரு. அது தூக்கவே முடியல, ஏன்னா கிராண்ட் எனக்கு தூக்கவே முடியல, என்னப்பா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நான் வீட்டு கட்டின வந்தோடனே நமக்கு ரசிகர்கள் இருக்காங்களா, அக்கா நான் இதை எடுத்துட்டு போய் வச்சுக்கோ, சரி ஏன்னா ரஜினி சார் போட்டோ எடுத்துக்கோ, ஓகே வீராவும் அப்படிதான் போச்சு, எல்லாமே அப்படி அப்படியே வாங்கிக்குவாங்க. கேப்புக்கு அப்புறம் சிவாஜி படத்துல நான் ஒரு வார்த்தை சொல்ல, அவங்க சொன்னதே வந்து ரஜினி சாருக்கு அம்மா என்னுடைய ஜென்ம சாபல்யம் அடைஞ்சா மாதிரி. ஏன்னா நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வெயிட் பண்றேன். என்னென்னோ ஆயி அவரோட அம்மா அப்பாடா. அப்ப ஆடம் தான் வந்து எனக்கு ஸ்டில் எடுக்கிறேன், ஆடம் தாஸ் நம்ம சங்கர் சாரோட அசிஸ்டன்ட், அவர் தான் ஸ்டில் எடுக்கிறாரு. உண்மையிலே அப்பாடா. அதுல பாருங்க நான் மாசம் 5 நாள் கூப்பிடுவாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ என்ஜாயபிளா இருந்தது. இங்க இருந்து நாங்க பூனே போனோம், இங்க இருந்து டெல்லி போனோம், எல்லா இடத்துலயுமே. அதுவும் அவருக்கு பாசமான ஒரு அம்மாவா எனக்கு உண்மையிலேயே அவர் மேல அந்த பாசம் வந்துடும். சூடா இருக்குது நம்ம நினைச்சோம்னா நீங்க அதை நினைக்கவே நினைக்காதீங்க, யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். இதெல்லாம் நீங்க பர்சனலா வந்து பார்க்க முடியுமா, இந்த இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க வந்து அப்படின்னு ரொம்ப அழகா. அப்ப ஏசி ஹால் வேற வந்துருச்சு எங்களுக்கு. அவங்க ஹீரோயின் வீடு வந்து ஏவிஎம் ஏசி ஹால். அதனால செட்டை விட்டு வெளியில போகவே மாட்டார். அவரே உட்கார்ந்துருக்கும் போது நம்ம எங்க இருந்து கேரவன் போவோமா, நம்ம அவர் கூடவே உட்காந்து நம்ம எங்கன்னா தனியா உட்கார்ந்துருந்தோம்னா கூட அந்த சேரை தூக்கிட்டு வந்து போட சொல்லுவேன், போட்டு உட்கார்ந்து அதே மாதிரி சாப்பாடு விஷயம் மற்ற நிறைய விஷயங்கள மற்றவங்களை பேச விட்டு அப்சர்வேஷன். முன்னாடி விவேக், அதாவது இவர் அமெரிக்கால இருந்து வந்தோடனே கூட்டிட்டு வர மாதிரி அந்த பிரசாத் ஸ்டுடியோல தான் அந்த பிச்சைக்காரம்மா வந்து கேட்கிற மாதிரியே இல்லை, அது அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிறார். இது என்னன்னு தெரியல, இதை ஆன் பண்ணி பார்ப்போமா அப்படி. வேணாங்க சார், வண்டி ஸ்டார்டிங்ல இல்ல. அதே மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து இறங்குற ஷாட், எனக்கு இந்த கண்ணாடி எடுத்தா எனக்கு எதிர்க்க இருக்கிற ஆளை சரியா தெரியாது, ஆனா அதுல நான் கண்ணாடி போடல. மணிவண்ணன் சார் பின்னாடி இவர் என்ன பண்ணாரு, என்ன இப்படி தொட்டார் ஏய் அப்படின்ட்டு நான்